தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் காலமானார். தியத்தலாவ பேருந்து விபத்து, 42 பேர் காயம், இருவரின் நிலை கவலைக்கிடம். ஹைட்டிக்கு இலங்கை ராணுவத்தை அனுப்புவதை நிறுத்தி வைக்குமாறு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தல். வெனிசுவேலா நிலநடுக்கம், உயிரிழப்புகள் 1000-ஐ அண்மித்தது. மீட்பு பணிகள் தொடர்கின்றன. உள்நாட்டு செய்திகள். தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனரும் நட்சத்திர நடிகருமான கே பாக்யராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். தமிழ் சினிமாவின் முத்திரை பதித்த படைப்பாளியான கே பாக்யராஜ் முதுமையின் காரணமாக உடல் நலம் குன்றி கடந்த சில நாட்களாக வீட்டில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார். இன்று காலையில் அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவசரமாக அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கே பாக்யராஜ் 1953 ஜனவரி 7 ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளங்கோவில் பகுதியில் பிறந்துள்ளார். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிடம் உதவியாளராக பணியாற்றி 1979 சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதன் பின்னர் முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், தாவணி கனவுகள், சின்ன வீடு என எத்தனையோ காலத்தால் அழியாத காவியங்கள் இயக்கி நடித்து தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியவர். சாதாரணமான மனிதர்களின் யதார்த்தமான வாழ்க்கையையும் குடும்ப கதைகளையும் சுவாரஸ்யமான திரைக்கதையோடு கொடுப்பதில் இவருக்கு நிகர் இவரே. கதாசிரியராகவும் இயக்குனராகவும் நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் அறிமுகமாகி ஏராளமான வெற்றி படங்களை வழங்கினார். கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அவரது குருநாதர் இயக்குனர் பாரதி ராஜா காலமானார். அந்த சோகம் மறைவதற்குள் அவரது முதன்மை சீடரான கே பாக்யராஜ் மறைந்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகினரையும் உலகெங்குமுள்ள சினிமா ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்த துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. மறைந்த கே பாக்யராஜின் மறைவுக்கு திரையுலகை சேர்ந்த பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். தியத்தலாவை ரயில் நிலையத்துக்கு அருகில் பேருந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தியத்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் 36 ஆண்களும் 6 பெண்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவர்களில் 2 கவலைக்கிடமான நிலையில் ஒருவர் பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தியத்தலாவை வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பரிசீலிப்பதற்கான நம்பகமான சுயாதீனமான செயல்முறை எதுவும் இல்லை என 14 சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே இலங்கையினால் ஹைட்டிக்கு அனுப்பி வைக்கப்படும் சுமார் 900 ராணுவ வீரர்கள் மற்றும் 140 போலீசாரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை, ஹைட்டி அரசாங்கம் மற்றும் குண்டரொழிப்பு படை என்பவற்றிற்கு அனுப்பி வைத்துள்ள கூட்டறிக்கையில் கடந்த கால மீறல்கள் தொடர்பில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மதிப்பீடு என்பது பெரும்பாலும் இலங்கை ராணுவம் மற்றும் போலீசாரின் சுய சான்றளிப்பிலேயே தங்கியிருக்கிறது என்றும், அமெரிக்க தூதரகத்தினால் ஓரளவு முன்னேற்றகரமான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை போதுமானவை அல்ல என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2004 2007 ஆண்டுகளுக்கு இடையில் அமைதி காக்கும் படையினரால் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணைகளில் கண்டறியப்பட்ட ஹைட்டியில் இலங்கையின் கடந்த கால பதிவுகள் குறித்து கரிசனையை வெளியிட்டுள்ள இவ்வமைப்புகள் தற்போது புதிய ராணுவ பங்களிப்பை உள்வாங்குவதில் முனைப்புடன் ஈடுபட்டு வரும் சிரேஷ்ட அதிகாரிகள் குறித்தும் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் பங்களிப்புடனான ஒரு சுயாதீனமான மதிப்பீட்டு வழிமுறை நிறுவப்படும் வரை இந்த பணியை நிறுத்தி வைக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் குண்டரொழிப்பு படை என்பவற்றிடம் இந்த அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. சித்திரவதைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்குமாறும் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. வெளிநாட்டு செய்திகள்.
வெனிசுவேலாவில் ஏற்பட்ட அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஒட்டுமொத்த நாடும் நிலை குலைந்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 900க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் 3360க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்றும் வெனிசுவேலா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. வெனிசுவேலாவில் கடந்த புதன்கிழமை அன்று சில நொடிகள் இடைவெளியில் 2 பயங்கர நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதில் 2வது நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.5 பதிவாகியுள்ளது. இது கடந்த 100 ஆண்டுகளில் அந்த நாட்டை தாக்கிய மிக மோசமான நிலநடுக்கமாக கருதப்படுகிறது. தலைநகர் கராகஸ் உட்பட நாட்டின் வடக்கு பகுதியில் டஜன் கணக்கான கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மருத்துவமனைகள் சேதமடைந்துள்ளதால் காயமடைந்தவர்களுக்கு தற்காலிக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ நூற்றுக்கணக்கான சர்வதேச மீட்பு பணியாளர்கள் ஏற்கனவே வெனிசுவேலா சென்றடைந்துள்ளனர். மேலும் பல நாடுகளில் இருந்து மீட்பு குழுக்கள் வெனிசுவேலாவுக்கு விரைந்து கொண்டிருப்பதாக அந்நாட்டின் மூத்த அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.